வீரப்பன் அவர்களுக்கு பிடித்தமான இந்த கோயிலுக்கு அவர் நிறைய டைம் வந்திருக்காரா. தங்களோட கோரிக்கைகளை வச்சு கோரிக்கைகள் நிறைவேறினதுனால அவங்களோட நேர்த்தி கடனா எக்கச்சக்கமான சிலைகளை அங்க வச்சிருக்காங்க. எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு இது மாதிரி குழந்தை பிறந்தா நான் கிடைக்கு இடம் போடுறேன் அப்படின்னு வேண்டுதல் உண்டு. எல்லாம் கோரிக்கை வைக்கிறவங்க அந்த கோரிக்கை நிறைவேறின பின்னாடி தான் அந்த வேண்டுதல் செய்யணும். 10 பேருக்கு அன்னதானம் கிடா வெட்டி பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் உண்டு சாப்பாடு. பூரா இங்கேயே விருந்து கம்ப்ளைண்டா விருந்து. இந்த கோயில்ல வந்து கப்பல் ஒன்று தான் இதில் இல்லாதது. ஆயிரக்கணக்கான சிலைக்கு மேல இருந்தாலும் குறைவு இருக்காது. வீரப்பனார் எப்பங்க வந்தாரு? வீரப்பன் வந்து சாகத்து மாதம் ஒரு முறைக்கும் வருவாப்படி. அமாவாசை கிழமை டெய்லி எங்கேயும் ஒருபடி முத்த வீடு உண்டு. அங்க விருந்து வச்சா அப்படியே விருந்து வைக்கும்போது அங்கிருந்து போலீஸ் வந்துருச்சு. வீரப்பன் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க போய் யாரை என்ன பண்ண போறீங்க? கரிமரம் துப்பாக்கி ஊமத்தாம்பூ லாலம் அவர் இட்டாரு பாத்துக்க, அப்படி பூமி புடாமலாம் புடுங்குது. கப்ப கப்ப கப்ப. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒட்டனூர் குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வீரப்பன் அவர்களுக்கு பிடித்தமான இந்த கோயிலுக்கு அவர் நிறைய டைம் வந்திருக்காரா. இங்க வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சு நிறைவேறினதுனால இங்க நேர்த்தி கடனும் செலுத்தி இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதனாலதான் இந்த கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன இந்த கோயில்ல சிறப்பு இருக்கு, இதன் மர்மங்கள் என்ன அப்படிங்கறத ஃபுல்லா இந்த காணொலியில பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கோயிலுக்கு வரதுக்கு நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கோட்டையூர் அப்படின்ற ஒரு பரிசல் துறையிலிருந்து அப்படியே ஒட்டனூருக்கு நாங்கள் பரிசல் வழியாக தான் வந்தோம். பைக்லேயே வந்துட்டோம். பரிசலில் அப்படியே இந்த கரைக்கு வந்துட்டு அப்படியே பைக்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் இருக்குது. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நாகமரை கிராமத்தில் ஒட்டனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. காவிரி ஆற்றங்கரையோரத்தில் ரொம்ப எழில்மிகு சூழலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் நிறைய பேர் தங்களோட கோரிக்கைகளை வச்சு அந்த கோரிக்கைகள் நிறைவேறினதுனால அவங்களோட நேர்த்தி கடனா சிலைகள் செஞ்சு எக்கச்சக்கமான சிலைகளை அங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த உருவப்படங்களை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அவங்க என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஜேசிபி, டிராக்டர், புக்லைன், லாரி, மளிகை கடை, ஹோட்டலு, போலீஸ் அதிகாரி ஆகிறது, ராணுவ வீரர்கள் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, படிப்பில் தேர்ச்சி பெறுறது, குழந்தை வரம் வேண்டி முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள் என பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட வேண்டுதல்கள் வைத்து நிறைவேறியதால தான் உருவ சிலைகளாக செஞ்சு இங்கே வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வாங்க போயிட்டு அவங்க பூசாரிகிட்ட கேட்கலாம் இந்த கோயிலை பற்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கங்க. ஐயா நம்ம இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நாகமரம் பஞ்சாயத்து ஒட்டனூர் ஆற்றங்கரையோரம் இருக்குது ஸ்ரீ குண்டம்பட்டி முனியப்பன் கோயில். இந்த கோயிலினுடைய இது என்னன்னா, சில பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க நான் பாஸாக நிட்டேன்னா புத்தகம் வச்சு படிக்கிற மாதிரியும் உண்டு. டாக்டரான மாதிரியும் சிலை வச்சு டாக்டர் இது பண்ணுறா. போலீஸ் சிலையும் உண்டு. இதில் என்ன சிறப்புன்னா, ஒரு கல்யாணம் ஆகாதவங்கன்னு கல்யாணம் ஆனால் நான் சிலை வச்சு இது பண்ணுற மாதிரி கிடா வெட்டு விருந்து அதே விருந்து உண்டு. வேல் வைக்கிறதோ எடை போடுறோம். குழந்தை பிறந்தால் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இது மாதிரி குழந்தை பிறந்தா நான் கிடைக்கு எடை போடுறேன் அப்படின்னு வேண்டுதல் உண்டு. இது மாதிரி என்ன நிறைவேறதோ என்ன கோரிக்கை வைக்கிறவங்களும் அந்த கோரிக்கை நிறைவேறின பின்னாடி தான் அந்த வேண்டுதல் செய்யணும். அந்த சாமியும் அது மாதிரி ஏற்றுக்கும். அம்மா என்னென்ன கிழமைகள்ல இங்கே விசேஷம் பண்ணுறீங்க? வந்து செவ்வாய் ஞாயிறு 2 நாளைக்கும் வாக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும். அமாவாசைனால வாக்கு இல்லை, கூட்டம் வரும். வாக்கு இல்லை. உங்களோட நேர்த்தி கடன் எப்படிங்க? நேர்த்தினா ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு காடு வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறேன், ஒரு குழந்தை இல்லாத இது மாதிரி இருந்தால் நான் பிறந்தா கிடா வெட்டு நான் விருந்து வைக்கிறேன் அப்படின்னு செலவழிச்சு 10 பேருக்கு அன்னதானம் கிடா வெட்டி பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் உண்டு சாப்பாடு. சொந்த பந்தம் இல்லை. வந்து 100க்கு 1 தான் வந்து வீட்டுக்கு போகிற பூரா இங்கேயே விருந்து கம்ப்ளைண்டாக விருந்து இங்கே வெட்டி விருந்து வச்சு இங்கேயே சாப்பிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் பண்ணிவிட்டு சிறப்பாக போகிறாங்க. சிறப்பாக இது உண்டு. அப்படிங்களா? ஆமாம். ஐயா இங்கே வீரப்பனார் எப்பங்க வந்தார்? வீரப்பன் வந்து சாகத்து மாதம் ஒரு முறைக்கும் வருவாப்படி. 15 மாதம் அமாவாசை கிழமை டெய்லி எங்கேயும் வருவாப்படி. முத்த வீடு உண்டு. முத்தையன் கோயிலுக்கு உண்டு. மினிப்பங்களுக்கும் வராது போக மாட்டா. அப்படி 2000 பழம், 1000 தேங்காய், 4 கடாய், 1 மூட்டை அரிசி எல்லாம் கொண்டு வந்து விருந்து வச்சா. அப்படி இங்கே விருந்து பண்ணாருங்களா? அங்கே விருந்து வச்சா. அப்படியே விருந்து வைக்கும்போது அங்கேருந்து போலீஸ் வந்துருச்சு. அப்படின்னாக்கா நாங்களாம் பயந்துக்கிட்டு போலீஸ் நாங்கள் தான் செஞ்சோம். வீரப்பன் இங்கேருந்து கூப்பிட்டு அப்போ அங்கே போய் அப்பாய் மக்களை ஏதோ போய் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் இங்கே இருக்கிறேன், வீரப்பன் இங்கே இருக்கிறேன், நீங்கள் அங்கே போய் யாரை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கரிமரம் துப்பாக்கி
ஊமத்தாம்பூ ஆழம் நான் ஜானு எடுத்து அடிச்சாரு பார்த்துக்க அந்த பறச்சல் அங்கே போய் ஓடி போயிட்டாங்க. இங்கேருந்து எடுத்து வாங்கினார் ஒரு வேட்டு. நம்ம அவங்க ஈடுறதுலாம் சொயின்னு போகுது. அவர் இட்டாரு பார்த்துக்க அப்படி பூமி போடாமலாம் பிடுங்குது. கப்பா நீ வாரத்தில் ஒரு நாளைக்கு மாதத்தில் ஒரு நாளைக்கு இங்கே வராத போக மாட்டார். வரும் வந்து போஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவரை போலீஸ் வந்துச்சு, ஏப்பா அவங்களுக்கு என்ன போஸ்ட் பண்ணி கொடுத்தீங்களா? ஆமாம் போஸ்ட் பண்ணி கொடுத்தோம். வீரப்பனுக்கு போஸ்ட் பண்ணி கொடுக்கலன்னா நான் சுட்டு போடுறேங்க வரும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டார் போலீஸ்க்கு சொல்லிட்டு வந்தால் சொல்லுங்க அப்படின்னாரு. சரி வந்தால் சொல்கிறோம் அப்படின்னு போயிட்டு. இப்படி என்னங்க இந்த கோயில் மேலே அவருக்கு ஒரு பற்று? கோரிக்கை வச்சாங்க நிறைவேறணும். யாராலும் சரி என்ன பண்ணி கும்பிடுறியோ அந்த கோரிக்கை நிறைவேறினா இங்கே வருவாங்க. இந்த ஜனங்க அனைத்து பேருமே கோரிக்கை நிறைவேறி தான் வராங்க. அவர் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சிருந்திருப்பாரு? அவர் எங்கேயும் சிக்காம இருந்தாக்கா நான் செய்யறேன் அப்படின்னு வந்து செய்வேன். இப்போ இங்கே அதிகமாக அவரோட நடமாட்டம் இருந்திருக்கு இல்லையா? நடமாட்டம் உண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தா அப்படியா 6 மாசமா கான்ட்ராக்ட் கொடுக்கலையா. அவர் இங்கேயே வந்து வேண்டுதலை வச்சுட்டு நான் உனக்கு 30 செய்யறேன், எனக்கு இந்த கனவை நிறைவேறனா அப்படின்னு சொன்னா. அப்படி இந்த ஆளுங்க கும்பிட்டு போய் ஊட்டாரு அந்த மண்டக்கு தாட்டி சாப்பிட்றதுக்கு கட்டு சாப்பாடு அவுத்தாரு. உடனே போட்டு உனக்கு அந்த கான்ட்ராக்ட் நான் கொடுக்குறேன், நீயே வா அப்படின்னு உடனே. இது எந்த கோரிக்கையும் நிறைவேறாத கோரிக்கை இல்லை. எந்தெந்த பகுதிகளில் இருந்து இங்கே வராங்க? தருமபுரியிலேருந்து வராங்க, சேலந்து வராங்க, கோயம்புத்தூர்ந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, பிரச்சனை ஒசூர்லேருந்து தான் வந்துக்கிறாங்க. ஒசூர்ல தான் லாரியோட வந்து கடை வெட்டி வந்து கொடுத்து போய்க்கிறாங்க. இத்தனையாயிரம் சிலையும் 1000கணக்கான சிலையும் 10 நாளாக வேண்டுதல் ஏற்றம். இங்கே எத்தனை சிலைகள் இருக்கும்? 1000கணக்கான சிலைக்கு மேலே இருந்தாலும் குறைவு இருக்காது. எனக்கு வீடு ஏன்னா நான் வீடு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடு கட்டி விட்டாலும் உடனே அந்த வீடு மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த கோயிலில் வந்து கப்பல் ஒன்று தான் இதில் இல்லாதது. அதாவது அவங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகுதான் வந்து இவங்க நேர்த்திக்கடன் செய்யணும். அதுக்கு முன்னாடி இவங்க நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடாது. சாமி ஏற்றுக்காது. சாமி ஏற்றுக்காது. சித்திரை மாதம் வந்து மாலை போட்டு அதுவும் போய் எடுக்கிற சிறப்பாக செய்கிறோம். இதுக்கு மக்கள் மாலை போட்டு வராங்களா? தெவம் எப்படிங்க பண்ணுறீங்க? 3 வருஷத்துக்கு ஒரு முறை. தெவத்துக்கு எவ்வளோ கிடாய் வெட்டுவாங்க ஐயா? 100 கணக்கு 100 கணக்கு கடாய்க்கு மேலே போங்க. கடாய் இன்னைக்கு கூட 20 கடாய். இன்னைக்கு கூட 20 கடாய் இங்கே பூசை. யாரும் எடுத்து போகிறது இந்த 20 கடாய்க்குள்ள ஒரே தான் எடுத்து போய் போகிறோம். இங்கேயே போகிற அன்னதானம் தான். இங்கே அன்னதானம் அன்னதானம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. இது வீரப்பனார் அவர்களுக்கும் ஒரு பிடித்தமான கோயில் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாகவே இங்கே பார்க்கப்படுது. சொல்லி வச்சிருக்கிறாரு, வந்து உக்காந்து அது போட்டாரா இருள் என்ன போயிடும் சொல்லும். அது வழி விட்டா போவோம். அப்படி இல்லைனாக்கா ஓ இது வாக்கு ஆச்சுன்னா தான் அடுத்தது அந்த காரியத்தை நடத்துவார். போவோம். அப்படி இல்லை வாக்கு ஆகலன்னா ரிட்டர்ன் போயிடுவார். ஐயா அந்த கோயில் நிர்வாகத்தை யாருங்க பார்த்துக்கிறாங்க? எங்கள் பங்காளிங்களே இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் ஒரு 50 வீட்டுக்கு மேலே இருக்கிறோம். பங்காளிங்க எல்லாருடைய பொறுப்புலையும் இருக்குது. இது ஓகே. பெரியவர் பேரு சடையன். வேலெல்லாம் எதுக்கு இங்கே எத்தனை வேல் வச்சிருக்கீங்க? வேண்டுதல் கோரிக்கை அதான் வேண்டுதல் தான். நான் கடை வெட்டி வேல் அடிச்சு வைக்கிறேன். ஒரு காய்ச்சி மாதிரி பிடிச்சதில்ல, அதனால இங்க வந்து கும்பிட்டு இது மாதிரி எனக்கு இந்த காய்ச்சி நீங்குச்சுன்னா இந்த மாதிரி வேல் அடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி இருந்தா நிறைவேறிட்டு அதை பண்றாங்க. இந்த கோயில்ல வாக்கும் சொல்றீங்க அப்படிதான்? வாக்கு அருள் வாக்கு கிடையாது, பூ வாக்கு மட்டும். இந்த கோரிக்கை நிறைவேறுமா ஏறாதா அப்படின்றத நீங்க வாக்கு அப்படி கேக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட பூ 2 பூ 3 பூ அதுக்கு மேல இருந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். கோயில் தரிசனம்ன்றது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில பூவாக்கு வந்து 6 மணி டு 10 மணி வரைக்கும். இரவு 10 மணியா? இல்ல காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பூவாக்கு மேல 1 மணி நேரம் அவசரம் போஸ்ட் வந்துச்சுன்னா அவசரம் மேல முடிஞ்சுன்னா 11 மணி 12 மணி ஆயிரம். அப்புறம் கடை பூசை. இதுல இருந்து சாயங்காலம் 3-4 மணி கூட 5 மணி கூட பேர் விருந்து வச்சு அவங்க கடை விருந்து பார்த்து 5 மணி கூட ஆயிரும். அதனால இது சிறப்பான பூசை இது பண்ணிட்டு. கோயில் எல்லாமே சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க, நல்ல சக்தி வாய்ந்தது. நிறைய வராங்க. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்லா கிடாய் கோழி நிறைய வெற்றி நல்லா கொண்டாடுறாங்க. நிறைய எங்கள் வெளியிலேருந்துலாம் எங்கே இருந்தாலும் வராங்கலாம். ஐயா வீரப்பன் அவர்களோட மனைவியோட ஊர் இங்கே தானே இருக்கு? இதே ஊர் தாங்க. அது நெருப்பூர் தான். அவங்களாம் இப்போ மேட்டூரில் தங்கிட்டாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டோம். வாங்க என்னென்ன சிலைகள் இருக்குது அப்படின்றத ஒரு டைம் பார்க்கலாம். பாருங்க, அது கிரைனைட் ஒர்க்கு இவங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுனால இந்த கிரைனைட் கல் உடைக்கிற மாதிரி ஒரு சிலையை செஞ்சுருக்கிறாங்க. பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வேண்டுதல் வச்சுருக்காங்க, அதுவும் சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்க அப்படியே லாரி பொம்மை அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப பழைய சிலைகள்ங்க. இந்த கோயில் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு ஆற்றுக்குள்ளே இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா, அந்த இடத்துல 2 மலைகளுக்கும் சென்டரில் தான் இந்த
கோயில் இருந்திருக்கு. மேட்டூர் டேம் கட்டணும் பொழுது அது நீரில் மூழ்கியதால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து சிலையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்படி இந்த இடத்துல காவிரி கரையோரத்தில் இந்த சிலையை வச்சு அதுக்கப்புறம் இவங்க உருவெடுத்து இப்படி முனியப் படம் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. பாருங்க எத்தனை தொட்டில்கள் இருக்குதுன்னு. எல்லாமே வேண்டுதல் வச்சு குழந்தை வர வேண்டி அவங்க நிறைவேறதுனால இத்தனை தொட்டில்கள் வச்சுருக்காங்க. பாருங்க குழந்தை பொம்மையோடையே இந்த தொட்டிலை செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய சிலைகள் இருக்குதுங்க. ஜேசிபி பாருங்க, சாரி ஹிட்டாச்சி இது. பாருங்கள் இந்த சிலைகள்லாம் ரொம்ப புதுசாக இப்போ தான் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் இப்போ புதுசாக ஒரு போலீஸ் அதிகாரியான ஒருவர் வந்து தான் வேண்டுதல் நிறைவேறினதுனால இந்த சிலையை செஞ்சு வச்சுருக்காரு. குழந்தை பிறந்ததால் சிலையை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் தங்களோட திருமண வேண்டுதல் நிறைவேறினதுனால இங்கே திருமணமான அந்த சிலையை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள் வீடு அப்படியே கிரானைட்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. வீட்டு கனவு நிறைவேறினதுனால. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு புது போலீஸ் அதிகாரி. இங்கே பாருங்க இங்கே ஒரு இராணுவ வீரர் இராணுவ பணியில் சேர்ந்ததுனால பாருங்க அவர் இராணுவ அதிகாரி சிலை வச்சிருக்காரு. இங்கே பாருங்க இத்தனை இட்டாச்சி டிராக்டரு லாரி எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஒரு சிப்ஸ் கடை வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்ரீ அங்காளம்மன் ஆர்ட் சிப்ஸ் பாருங்க 2023 இந்த வருஷம் தான் இதை கட்டியிருக்காங்க. உள்ள பாருங்க ரேக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படியே கடை மாதிரியே இந்த செட்டப்பு. உள்ள இந்த சிப்ஸ் பொரிக்கிற மாதிரி பாருங்க அடுப்பு. ஜேசிபி வேண்டி அவங்க வாங்கினதுனால பாருங்க ஜேசிபியோட சிலை வச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கு. கிரெயின் வாகனத்தை வச்சிருக்காங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கய்யா சாப்பிடுங்க. தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக சொந்த பந்தங்களோட அவங்க கிடா விருந்து வச்சு கோயிலே சமைச்சு அவங்களும் சாப்பிட்டு ஊர் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவங்க அன்னதானமாக கிடா விருந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த கோயில். பாருங்க இவ்வளோ சிலைகள் பாருங்க. என்னால் ஒரே ஃப்ரேமில் எல்லாத்தையும் காட்ட முடியல. இவ்வளோ சிலைகள் இருக்கு. நம்ம அரி சாப்பாடை வாங்கிட்டாங்க. கிடா விருந்து அன்னதானம். நம்மளும் வீடியோலாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தபோது அன்போட கொண்டு வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிட்ருவோம். இந்த கோயில் பாருங்கள் அப்படியே ஆற்றங்கரையோரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த கோயிலுக்கு நம்ம தருமபுரி பெண்ணாகரம் வழியாக நெருப்பூர் நாகமரை இந்த வழியில் நம்ம இந்த ஒட்டனூர் வந்துடலாம். சேலம் மாவட்டத்திலேருந்து வரோம் அப்படின்னா நீங்கள் மேச்சேரி ஏரியூர் இந்த வழியாகவும் நீங்கள் வரலாம். ஊர் காவலனாகவும் எல்லை காவலனாகவும் முனியப்பனை வச்சு வழிபடுறது நம்ம தமிழர் பண்பாடு. அந்த வகையில் இந்த ஒரு முனியப்பன் கோயிலுக்கு நம்ம வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா பை பாய். பாய் சொல்லுங்க. பாய்.